A, B, C, D, E என்பன C10H14O என்னும் மூலக்கூற்று சூத்திரத்திற்கு அமைவான 5 பென்சீனின் ஒரு பிரதியீட்டு சேர்வைகள் ஆகும். இப்போ நாங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்துட்டு கேள்வி செய்யற டைம்ல அவங்க சொல்ற விஷயங்களை வந்துட்டு நாங்கள் ரீட் பண்ண டைமே வந்துட்டு நோட் பண்ணிட்டு வச்சு எங்களுக்கு வந்துட்டு கேள்வி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, ABCDE அப்படின்னு சொல்ற 5 சேர்வைகள் இருக்கிறான். 5ம் என்னையா பென்சீனினுடைய ஒரு பிரதியீட்டு சேர்வைகள் ஆகும். ஓகே, அதுல மூலக்கூற்று சூத்திரம் தந்திக்கிறாங்க C10H14 சரி. ஓகே, இப்போ ஆக்சிஜன் வருகுதுன்னு சொன்னா அது வந்துட்டு அல்கஹாலாக இருக்கலாம், இதுன்னு சொன்னா ஈதராக இருக்கலாம், அப்படித்தானே? சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரேன். இது நான் இப்போ சொல்லித்தர ட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் செய்யற டைம்ல வந்துட்டு மேக்சிமம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க அட்கேன்களுக்கு ஒரு கோவை CnH2n+2 இந்த ஃபார்மேட்ல இருந்து அது வந்துட்டு அட்கேன் என்று சொல்லுவோம். அடுத்தது CnH2n இருந்தா அது அட்கீன். அடுத்தது CnH2n-2 இருந்தா அது வந்துட்டு அட்கைன். அட்கேனிண்டா சிங்கிள் பாண்டிக்கும், அட்கீனிண்டா டபுள் பாண்டிக்கும், அட்கைனிண்டா ட்ரிபிள் பாண்டிக்கும். ஓகே, இந்த விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இது வந்துட்டு பென்சீனினுடைய ஒரு பிரதியீட்டு சேர்வை சரி. இப்போ பென்சீன் சொன்னா வளமையா பென்சீன் எடுத்தோம்னு சொன்னா 6 கார்பனிக்கும், அதே மாதிரி C6H6 6 ஹைட்ரஜனிக்கும், இதானே பென்சீன் C6H6. ஆனா ஒரு பிரதியீட்டு சேர்வையாக வர சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பென்சீன்ல 6 கார்பனிக்கும், அதுல இவடத்தை இருக்கிற ஹைட்ரஜன் 6 கார்பன், இவடத்தை 4 5 6 கார்பனிக்கும் 6 ஹைட்ரஜனிக்கும், இதானே பென்சீன். ஓகே, நாங்க பிரதியீட்டு சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு ஹைட்ரஜனை கலட்டிட்டு இவடத்தை தான் மற்றதை கொண்டு வந்து பிரதியிட போறோம். அப்ப பிரதியீட்டு சேர வேண்டிய சில டைம்ல வந்துட்டு C6H5 வரும். பாருங்க, C6H5, அதாவது 6 கார்பனும் 5 ஹைட்ரஜனும். அப்ப பென்சீனுக்கு மொத்தம் என்ன செய்யும், 6 கார்பனும் 5 ஹைட்ரஜனும் போகும். என்னத்துக்கு, பிரதியீட்டு சேர்வையாக வர சந்தர்ப்பத்துல. ஓகே, அப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, பென்சீனுக்கு 6 கார்பனும் 5 ஹைட்ரஜனும் போகுது. ஓகே, இப்ப நாங்க வந்து இது வந்துட்டு அட்கீனா அட்கைனான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ C10H14O தானே, C10H14O. ஓகே, நான் இப்ப சொல்ற விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நைட்ரஜனை கொண்டதாக இருந்துச்சு சொன்ன, நைட்ரஜனை கொண்ட சேர்வையாக இருந்தா நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஒரு ஹைட்ரஜனை கழிப்போம். அடுத்தது இது கட்டாயம் ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுதி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அரசன் கொண்ட சேர்வையாக இருந்தா, அரசன் என்றா யாரு, குளோரின் புரோமின் கொண்ட சேர்வையாக இருந்தா, அரசன் கொண்டதாக இருந்தா ஹைட்ரஜனை போல் எண்ணுவோம். இதுவே வந்துட்டு கந்தகமும் ஆக்சிஜன் கந்தகன் கொண்டதாக இருந்தா விட்டு விட்டு என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்றது என்ன விஷயம் என்று. ஓகே, இப்ப என்ன விஷயம் சொன்னா, இப்ப இவடத்தை வந்துட்டு சும்மா சொல்றானே C10H14 என்ன வந்து என்ன வைங்க, இந்த எண்ணெய் வந்துட்டு நாங்க என்ன ஒன்று தண்ணி நிற்கிது, அப்ப அதுக்கு ஹைட்ரஜனை கழிப்போம். ஹைட்ரஜன் கழிச்சிட்டு C10H13 மாதிரி சொல்லி கருதுவோம். விளங்குதா? ஓகே, அதான் நைட்ரஜனை கொண்டதுக்கு ஒரு ஹைட்ரஜனை கழிக்கிறோம்னு சொல்லிக்கணும். இது வந்துட்டு கேள்வியை செய்யற டைம்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, அரசனை கொண்டதுக்கு வந்துட்டு ஹைட்ரஜனை போல இன்னும், இப்ப உதாரணமாக C10H14Cl சொன்னா நாங்க இந்த Cl ஹைட்ரஜன் சரி எடுத்து C10H15 மாதிரி எழுதுவோம். விளங்குதா? ஓகே, அடுத்தது ஆக்சிஜன் கந்தகத்தை கொண்டு சொன்னா விட்டு விட்டு எழுதுவோம். அதாவது இப்ப C10H14O தானே, இந்த ஆக்சிஜன், இது ஆக்சிஜனா இருந்தாலும் சரி
கந்தகமா இருந்தாலும் சரி இதை நாங்க கணக்கில் எடுக்க மாட்டோம். அப்ப இது யார மாதிரி? C10H14 மாதிரி விளங்குதா? அப்ப இதுக்குரிய சேர்வை மாதிரி. சரி, இதுல எங்களுக்கு தெரியும் C6H5 சொல்றது பென்சீனுக்கு போக போகுது என்று சொன்னா இது வந்துட்டு ஒரு பென்சீனுடைய பிரதியீட்டு சேர்வை என்று சொல்றதால C6H5 வந்துட்டு பென்சீனுக்கு போகும். அப்ப மிச்சம் யாரிக்கும்? இப்ப 10 கார்பன் ஈக்கணும், 10 கார்பன் 6 கார்பன் பென்சீனுக்கு போனா எங்களுக்கு மிச்ச பிரதியீட்டுல வந்துட்டு 4 கார்பன் வரும். ஓகே, அடுத்தது 14 ஹைட்ரஜன் நீக்குது. அந்த 14 ஹைட்ரஜன் 5 ஹைட்ரஜன் பென்சீனுக்கு போனா எங்களுக்கு 9 ஹைட்ரஜன் வரும். இதானே? ஓகே, இது வந்துட்டு இப்ப C4H9. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க இதை வாசிச்சுட்டு போற டைம்ல வந்துட்டு DE என்பது நீரற்ற ஜெட்டன் குளோரைட் கண் HCl உடனடி கலங்கரை தரும் அப்படின்றத மீகி தானே. இது வந்துட்டு லூகாஸின் சோதனை பொருள் நாங்க வந்து அல்கஹால்களுக்கு தான் எழுதுவோம். அப்ப இவங்க வந்துட்டு அல்கஹாலோட சம்பந்தப்பட்டாண்டு விளைவிக்கணும். இங்க ஈதர் இத அல்கஹாலோட சம்பந்தப்பட்டாக்க அப்ப ஒரு சேர்வையில அல்கஹாலோட சம்பந்தப்படும் திரும்ப இந்த பென்சீனுக்கு தானே, இந்த பென்சீனும் சேர்ந்து வரதால இப்ப பென்சீனை நாங்க கணக்கெடுக்காம தானே C4H9 சரி போட்டிக்கிறோம். அப்ப பென்சீனும் வந்தா அது வந்துட்டு C4 கிட்டத்தட்ட H10 மாதிரி. அப்ப CnH2n + 2ல இருக்கிற மாதிரி. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இங்க வந்துட்டு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வராது, இதான் சிங்கிள் பாண்டா தான் வரும்ன்ற விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு அட்கேன் மாதிரி தான், அட்கேன் மாதிரி. அப்ப இங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் வராது, எல்லாமே சிங்கிள் பாண்ட். அந்த விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பென்சீனை தவிர பென்சீனை இல்லாம மேலதிகமாக எங்களுக்கு 4 கார்பனும் 9 ஹைட்ரஜனும் வரணும். அதே மாதிரி ஆக்சிஜன் யாரோட வரணும்? அல்கஹால் கூட்டம் மாதிரி வரணும் என்று விளங்கிட்டு. ஓகே, இப்ப நாங்க இதுக்குரிய சேர்வைகளை எழுதுவோம். எங்களுக்கு இப்ப ஐடியா தெரியும், பென்சீனோட இல்லாம பென்சீனுக்கு மேலதிகமாக 4 கார்பனும் 9 ஹைட்ரஜனும் வரணும். திரும்ப அது ஒரு அல்கஹால் சேர்வையாக வரணும். ஓகே, இப்ப ABCDE. ஓகே, இப்ப வந்துட்டு நாங்க எப்படியான சேர்வைகள் என்னென்ன கீரதாம்ன்றத பார்ப்போம். பென்சீன். ஓகே, பென்சீனுக்கு வந்துட்டு C6H5 போகும் அப்படித்தானே. அப்ப மேல இப்ப எங்களுக்கு மொத்தம் 4 கார்பன் வரணும். 4 கார்பனை நாங்க என்ன செய்யலாம்? நேரா எழுதலாம் தானே. CH2 CH2 CH2OH. ஓகே, இப்படி ஒரு சேர்வையாண்டு எழுதலாம். இதுன்னு சொன்னா இந்த கார்பன்ல வந்துட்டு ஒன்றை வந்துட்டு இதோட கிளையாக்கலாம் தானே. ஒன்றை அதோட கிளையாக்கினோம்னு சொன்னா எனக்கு எப்படியான சேர்வை வரும்? CH3 CH2 CH2OH. இது ஒன்றை கிளையாக்கின. இதுவே நாங்க ரெண்டையும் கிளையாக்கி எழுதலாம் தானே. அப்ப ரெண்டையும் கிளையாக்கி பார்ப்போமே. CH3 CH2OH. எண்ணி பாருங்க, எங்களுக்கு 4 கார்பனிக்கும் 9 ஹைட்ரஜன் நீக்கும். 3 6 7 8 9 ஹைட்ரஜன். சரி, அடுத்தது நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 3ஐயும் கிளியாக்கலாம் தானே. 3ஐயும் கிளியாக்கினோம்னு சொன்னா இங்க எதுக்கு இப்படி வரும்? இந்த சேர்வை கீறதால உங்களோட பிராக்டிஸ்ல தான் வரும். நீங்க எவ்வளவுக்கு ஆர்கானிக்ல வந்துட்டு பிராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸாம்ல ஸ்ட்ரக்சர் செய்வீங்க. அப்ப அந்த மூணை வந்துட்டு நாங்க வந்துட்டு தனித்தனியாவும் போடலாம், சேர்த்தியும் போடலாம். இப்படி ஒன்று எழுதலாம் தானே. CH2 CH3 CH3OH சொல்லி ஒரு சேர்வை எழுதலாம். இது இப்படி ஒரு சேர்வையும் எழுதலாம். ஓகே, நாங்க வந்து இந்த 5 சேர்வையும் எழுதி கொள்ளிடும். இங்க வேண்டா பாருங்க, மற்ற மாதிரி சேர்வைகள் எழுதியதான். ஓகே, நாங்க வந்துட்டு ஓகே அது மாதிரி 5 சேர்வை எழுதி வச்சுக்கிறோம். இங்க வந்துட்டு எதுவுமே வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சம்பந்தப்படுது, எல்லாமே அட்கேன்கள் தான். ஓகே, இப்போ நாங்க நோட் பண்ணோம் மற்ற விஷயங்களை. A, B, C, D, E என்பன C10H14O என்னும் மூலக்கூற்று சூத்திரத்துக்கு அமைவான 5 பென்சீனின் ஒரு பிரதியீட்டு சேர்வைகள் ஆகும்.
நாங்கள் இந்த வேர்டை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து டி கமா இ என்பன, டியும் இ ரெண்டுமே வந்துட்டு நீரற்ற ZnCl2 கண் HCl. இந்த நீரற்ற ZnCl2 கண் HCl சொல்றது யாரு? லூகாஸின் சோதனை பொருள். அப்ப இது வந்துட்டு நீரற்ற Zn குளோரைட் கண் HCl. அதை போன்ற சந்தர்ப்பத்தில் உடனடி கலங்களை தருக, உடனடி கலங்களை தரும். அதே வேளை A, B, C என்பன மிக மந்தமான கலங்களை தரும். A, B, C என்பன இந்த நீரற்ற Zn குளோரைட் கண் HClஓட மந்தமான கலங்களை தருது. ஓகே, இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க போட்டது எல்லாமே வந்துட்டு ஆல்கஹால், அப்படித்தானே? எங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்கஹாலுக்குள்ள முதல் ஆல்கஹால், அடுத்தது வலி ஆல்கஹால், குடை ஆல்கஹால் சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த லூகாஸின் சோதனை பொருளுக்கு வந்துட்டு இந்த நீரற்ற Zn குளோரைட் கண் HCl என்று சொல்றது லூகாஸின் சோதனை பொருள். இந்த லூகாஸின் சோதனை பொருளுக்கு வந்துட்டு கலங்களை தரக்கூடிய நேரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா புடை ஆல்கஹாலுக்கு வந்துட்டு ஆகும் குறைவாகிக்கும் என்றால் அது வந்துட்டு விரைவாக கலங்களை தரும். அடுத்தது வந்துட்டு வலி ஆல்கஹால் மிக கூடுதலான நேரம் முதல் ஆல்கஹால் எடுக்கும். என்னன்னு சொன்னா முதல் ஆல்கஹாலுக்கு கலங்கள் இல்லை என்றும் சொல்லுவோம். அப்ப மிக விரைவான கலங்களை தருகிறது, அதாவது கலங்களை ஏற்படுத்துவதற்கான நேரம் குறைவாகிக்குதுன்னு சொன்னா அது புடை ஆல்கஹால். கலங்கள் வந்துட்டு மந்தமான கலங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னா அவர் முதல் ஆல்கஹால். அப்படிங்கிறதுக்கு உடனடி கலங்களை தருகுதுண்டா அவர் யார் ஆயிக்கணும்? புடை ஆல்கஹால் ஆயிக்கணும். இவர் வந்துட்டு புடை ஆல்கஹால் ஆயிக்கணும். மந்தமான கலங்கள் வருகுதுண்டா முதல் ஆல்கஹால் ஆயிக்கணும். அப்ப டி கமா இன்னு சொல்றது யாரு? புடை ஆல்கஹால். ஓகே, இந்த சேர்வைக்குள்ள பாருங்க யாரு புடை ஆல்கஹால் உண்டு. புடை ஆல்கஹால் யார்? இவர் புடை ஆல்கஹாலா? இல்ல, இவரும் புடை ஆல்கஹால் இல்ல. இவர் வந்துட்டு புடை ஆல்கஹால். அப்ப இவர் டி ஆகிக்கலாம், இரண்டா இ ஆகிக்கலாம். அடுத்தது இவரும் வந்துட்டு புடை ஆல்கஹால். இப்ப இவரும் டி ஆக இருக்கலாம், இரண்டு சொன்னா இ ஆக இருக்கலாம். புடை ஆல்கஹால்னா பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல எந்த ஹைட்ரஜனும் நீக்காது. பாருங்க, பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல எந்த ஹைட்ரஜனும் இல்லை, வேற வேற கூட்டங்கள் தான் நிக்குது. ஆனா இதுல எல்லாம் பாருங்க பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜன் நிக்குது. அப்ப இது புடை ஆல்கஹால். இது வந்துட்டு முதல் ஆல்கஹால். அதே மாதிரி இதுவும் முதல் ஆல்கஹால். ரெண்டு ஹைட்ரஜன் தான் முதல் ஆல்கஹால், ஒரு ஹைட்ரஜன் தான் வலி ஆல்கஹால் அப்படின்னு படிச்சுப்போம். இப்ப இது வந்துட்டு முதல் ஆல்கஹால். அப்ப டி கமா இ தான் புடை ஆல்கஹால் ஆயிக்கணும் சொன்னா இந்த சேர்வை டி கமா இ ஆக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா இது டி கமா இ ஆக இருக்கலாம். ஓகே, அடுத்த விஷயங்களை நோட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பி கமா டி என்பன மாத்திரம் திண்ம சமபகுதி தோற்றப்பாட்டினை வெளிக்காட்டுகின்றன. யாரு? பியும் டியும் மட்டும் தானா திண்ம சமபகுதியை தோற்றம். இப்ப சமபகுதியம் என்னன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி செஞ்சுட்டு வரோம். ஓகே, இப்ப நாங்க சமபகுதியங்களை வந்துட்டு ரெண்டா பார்க்கலாம். சமபகுதியங்கள் வந்துட்டு ரெண்டா பார்க்கலாம். ஒன்று கட்டமைப்பு சமபகுதியங்கள் ரெண்டும், அடுத்து வந்துட்டு திண்ம சமபகுதியங்கள் ரெண்டும். திண்ம சமபகுதியங்களை வந்துட்டு நாங்க ரெண்டா பார்க்கலாம். ஒன்று எதிரொரு ஒன்று சரியும், அடுத்தது ஈர்வழி மையண்டு. ஓகே, ஈர்வழி மைய சமபகுதியம் எதிரொரு சமபகுதியம் சரி பார்ப்போம். இந்த ஈர்வழி மையத்துக்குள்ளதான் வந்துட்டு ரெண்டா நாங்க டிவைட் பண்ணுவோம். ஒண்ணு வந்துட்டு ஆடி பிம்பம் இல்லாத, இப்ப எதிரொரு சில சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களான ஒளிய சமபகுதி சோடிகள், ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களான ஒளிய சமபகுதிய சோடிகள்.
ஈர்வழி மையத்துல வந்து நாங்க ரெண்டா பார்ப்போம். ஆடி பிம்பம் இல்லாத ஒளிய சமபகுதி சோடியல். அடுத்து வந்துட்டு ஆடி பிம்பம் இல்லாத கேத்திர கணித சமபகுதி சோடிகள். ஆடி பிம்பம் இல்லாத கேத்திர கணித சமபகுதிய சோடிகள் 2. இதான் அந்த சமபகுதி உங்களுக்குள்ள வைக்கிற ஷார்ட் நோட். இப்ப ஈர்வழி மையண்டு சில சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஆடி பிம்பம் இல்லை. இது வந்துட்டு ஆடி பிம்பம் இல்லை. ஆனா எதிரொருன்னு சொல்றது வந்துட்டு ஆடி பிம்பம். இப்ப இங்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா பீக்கமாடி வந்துட்டு திண்ம சமபகுதி தோற்றத்தை காட்டுதான். இப்ப ஈர்வழி மையம் சொன்னா இப்ப கேத்திர கணிதம்னு சொன்னா என்ன, டபுள் பாண்ட் வந்தாதான் கேத்திர கணிதம் வரும். இப்ப இங்க இது வராது. அப்ப திண்ம சமபகுதி தோற்றத்தை காட்டுதுண்டா அவர் வந்துட்டு யாரா இந்திக்கணும், எதிருருவாக இந்திக்கணும். எதிருருண்டா ஒளிய சமபகுதியத்தை காட்டக்கூடிய ஒளிய சமபகுதின்னு சொன்னா என்ன, ஒரு காபனை சுத்தி 4 வித்தியாசமான கூட்டங்கள் இருக்கிறது. அதானே ஒளியதை காட்டக்கூடிய சமபகுதிய சோடியம் நாங்க சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஷோர்ட்டா சொல்றேன்டா. ஓகே, அப்ப எதிரொரு சமபகுதியத்தை காட்டக்கூடியதான் இருக்கணும். திண்ம இப்ப எதிரொரு சமபகுதியத்தை காட்டுறாக்க திண்ம சமபகுதியத்தை காட்டும் தானே. அப்ப இவங்க சென்னபடி நாங்க பாக்குறேன்னு சொன்னா இங்க டபுள் பாண்ட் இல்லைன்னு சொல்றதால இங்க இதுக்கு பீக்கமாடி வந்துட்டு யார் ஆயிக்கணும், ஒளியியல் சமபகுதியதா ஆயிக்கணும். அப்ப அந்த முடிவுக்கு நாங்க வரலாம். அப்ப ஒளியியல் சமபகுதின்னு சொன்னா என்ன, ஒரு காபனை சுத்தி 4 வித்தியாசமான கூட்டங்களை கொண்டிருக்கணும். அப்ப ஒரு காபனை சுத்தி 4 வித்தியாசமான கூட்டங்கள் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இவருக்கு 4 வித்தியாசமான கூட்டங்கள் இருக்குதா, இல்ல. இப்ப இதுல ஒளியல் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒளியல் இருக்குது. அப்படித்தானே. இந்த காபனை பாருங்க, இதுதான் சமச்சீரற்ற காபன். இந்த காபனை பாருங்க, 4 வித்தியாசமான கூட்டம். இதுதான் சமச்சீரற்ற காபன். இது சுத்தி பாருங்க, 4 வித்தியாசமான கூட்டம். அப்ப இது ஒளியலை காட்டும். இத பாத்தீங்கன்னா ஒளியல் இல்ல. பாத்தீங்கன்னா CH3 ஒரே கூட்டம் நிக்குது. அப்ப இது ஒளியல் இல்ல. இதுவும் ஒளியலை காட்டாது. இந்த ஹைட்ரஜன் ஒரே கார்பன்ல ஒரே கூட்டம் 2 வந்திக்குது. அப்ப இதுவும் ஒளியல் இல்ல. இத பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒளியலை காட்டும். இத பாத்தீங்கன்னா இது ஒளியலை காட்டாது. இந்த CH ஒரு கார்பனை சுத்தி ஒரே மாதிரியான கூட்டம் நிக்குது. ஒளியண்டா என்ன, ஒரு கார்பனை சுத்தி 4 வித்தியாசமான கூட்டங்கள் இருக்கணும். அப்ப இந்த சேர்வையும் தான் என்னது, ஒளியலை காட்டக்கூடிய ஆக்கள் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் தானே. அப்ப இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, பீக்கமாடின்னு சொல்றதுதான் ஒளியலை காட்டுமா. அப்ப இவங்க பி அல்லது டி ஆகிக்கணும். இப்ப இதுதான் பி அல்லது டின்னு சொன்னா எங்களுக்கு இது கட்டாயம் டி ஆகிக்கணும். அப்படித்தானே. அப்ப இது கட்டாயம் டி ஆகிக்குதுண்டா இவர் கட்டாயம் இ ஆகிப்பாரு. அப்ப இவர் கட்டாயம் பி ஆகிப்பாரு. அதை நாங்க முடிவு எடுத்திருந்தோம். இவரு டி, இவரு இ, இவரு பி. அதை எப்படி எடுத்தோம், இப்ப இவர் இல்லாட்டி இவர் தான் டியாம் பியாவும் இக்கலாம். அப்படித்தானே. இவர் டி ஆயிக்கலாம், பி ஆயிக்கலாம். ஆனா இவர் டி ஆயிக்கல. நாங்க கண்டுபிடிச்சோம் இவரு தான் டி ஆயிக்கணும். அப்ப இவர் தான் டி ஆயிப்பாரு. அப்படித்தானே. இவர் டீண்டா இவர் கட்டாயம் இ ஆயிப்பாரு. அப்ப இவர் ஈண்டு சொன்னா இவர் பி ஆயிப்பாரு. ஓகே, விலங்காட்டி நிதானமா யோசிச்சு பாருங்க. விலங்கும் அவங்க சின்ன விஷயம்தான். நாங்க 3 சேர்வைகளை கண்டுபிடிச்சிட்டோம். பிஏ கண்டுட்டோம், டிஏ கண்டுபிடிச்சிட்டோம், இஏ கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே. இப்ப எங்களுக்கு ஏசி இது 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப நாங்க அடுத்ததை வாசிப்போம். ஓகே, பிஏ நீரகற்றி வரும் விரைவுக்கு Br2CCl4 சேர்த்து, அதாவது பிஏ வந்துட்டு என்ன செய்யறாங்கண்டா, இப்ப நாங்க இதை அடிப்போமே. இது அது தேவையில்லையே, நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு பிஏ நீரகற்றி என்ன செய்யறாங்க, பிஏ வந்துட்டு நீரகற்றுறாங்க. பிஏ நீரகற்றி வரும் விரைவுக்கு, வார விரைவுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா Br2CCl4 சேர்த்து பின் எத்தனால் ஆல்கஹால், அதாவது எத்தனால் KOH, எத்தனால் KOH பயன்படுத்தி ஐதரோ அரசன் அகற்றதுக்கு உட்படுத்தும் போது பெறப்படும் விரைவு F ஆகும். சரிதானே. F ஆனது அமோனியா AgNO3 உடன்
வெண் வீழ்படிவை கொடுத்தது. இந்த F என்ன செய்யுதாம் சொன்னா அமோனியா AgNO3 இதோட வந்துட்டு ஒரு வெண் வீழ்படிவை கொடுத்துச்சு. A, C என்பன PCC-உடன் ஒட்சியேற்றலுக்கு உட்படுகிறது. அப்ப Bக்கு ஒரு தந்திக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க A, C என்பன ஏயும் சி ரெண்டுக்கும் வந்துட்டு PCC போடுறாங்க. CH2 Cl2 உடன் ஒட்சியேற்றப்படுகையில் முறையே G, H விளைவுகளாக தருகின்றன. யாரு இவர் G தராரா, இவர் H தராரா. A வந்துட்டு G தருகிறா, C வந்துட்டு H தருகிறா. யாருக்கு PCCயோட. G ஆனது கார ஊடகத்தை தன் ஒடுங்கலுக்கு உட்படும் எனினும் H அவ்வாறு தன் ஒடுங்கல் இல்லை. அப்ப G வந்துட்டு தன் ஒடுங்கலை காட்டுது, Hக்கு தன் ஒடுங்கல் இல்லை. இப்ப G தன்னொடுங்கலை காட்டணும் என்று சொன்னா இப்ப தன்னொடுங்கலை காட்டுறாக்க நீங்க படிச்சிருப்பீங்க NaOH கார ஊடகத்தை தன்னொடுங்கல் காட்டுது. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடை போட்ட சந்தர்ப்பத்தில் தன்னொடுங்கலை காட்டணும்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு அல்பா ஹைட்ரஜன் நிக்கணும். அப்ப G தன்னொடுங்கலை காட்டுதுன்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு அல்பா ஹைட்ரஜன் நிக்கும். இவருக்கு தன்னொடுங்கல் இல்லைன்னு சொன்னா இவர்ல வந்துட்டு அல்பா ஹைட்ரஜன் வந்துட்டு இல்லை. இப்ப இந்த முடிவுக்கு நாங்க வரலாம். இப்ப நாங்க வந்துட்டு பிஏ கண்டுபிடிச்சிருந்தோம். நாங்க பிஏ கண்டுபிடிச்சது சரியான்னு சரி பாப்போமா. இப்ப நாங்க பிக்குரிய சேர்வு என்னன்னு எழுதிக்கிறோம். பிக்குரிய சேர்வு என்னன்னு எழுதிக்கிறோம். நாங்க பிஏ கண்டுபிடிச்சிட்டோம், அது சரியான்னு சரி பார்ப்போம். CH3 CH2 CH2OH. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம், நீர் அகற்றோம். அப்படித்தானே, நீரற்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன வரும் விளைவு? இதான நீராட்டது அப்படிங்கிறதுக்கு வர விளைவு. அதுக்கப்புறம் என்னது செய்யட்டான், Br2 CCl4 போடட்டான். Br2 CCl போட்டா என்ன வரும்? இவருக்கு திரும்ப என்ன செய்யட்டான், ஆல்கஹாலிக் KOH போடட்டான். ஆல்கஹாலிக் KOH போட்ட சந்தர்ப்பத்துல HBr அகற்றப்படும். HBr அகற்றப்பட்டா எங்களுக்கு வர விளைவு ஒரு அட்கைன் நகைக்கும். இதான் எங்களுக்கு லாஸ்ட்டுக்கு வர விளைவு. இதுக்கு வந்துட்டு நாங்க என்னத்தை போட்டுட்டான், என்ன சொல்றாங்க, அமோனியா AgNO3. இதுக்கு நாங்க அமோனியா AgNO3 போட்டோம் சொன்னா இதுக்கு வெள்ளை வீழ்படி வரும் தானே. ஏண்டா இந்த அட்கைன்களுக்கு நாங்க வந்துட்டு அமோனியா AgNO3 போட்ட சந்தர்ப்பத்துல வந்துட்டு இப்படி ஒரு வீழ்படி கொண்டு வரும். நாங்க தியரியில படிச்சுப்போம். ஆனா இது வந்துட்டு அல்டிஹைடுகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அல்டிஹைடுகளுக்கு வெள்ளி ஆடி வரும்னு சொல்லித்தான் பார்ப்போம். ஆனா இந்த அட்கைன்களுக்கு அமில ஹைட்ரஜனை கொண்ட இந்த அட்கைன்களுக்கு நாங்க NH3 AgNO3 தோனின் சோதனை போட்ட சந்தர்ப்பத்துல வெள்ளை வீழ்படிவு வரும். ஆனா இதுவே அல்டிஹைடுகளுக்கு பார்த்தோம்னா வெள்ளை ஆடிதான் வரும். அப்ப இது சரி தானே. அப்ப நாங்க பிஏ கண்டுபிடிச்சது சரி. இப்ப நாங்க AMCA தான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஏஎம்சிஏ ரெண்டுக்கும் வந்துட்டு பிசிசியை போட்டு பார்ப்போம். நாங்கள் பார்த்த இவர் தான் எஃப் என்ன வேறு இவர் தான் எஃப். இப்போ நாங்கள் தான் கண்டுபிடிச்சது தானே ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் என்ன செய்வோம் எழுதுவோம். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச ஏன்னு சொல்றது வந்துட்டு CH2 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 OH. இப்போ எழுதுகிற டைமில் கவனமாக பார்த்துருந்தோம். சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் எழுதுகிற டைம்ல மிஸ்டேக் விடுவாங்க. நாங்கள் கண்டுபிடிச்ச பி வந்து CH2 CH2 OH. அதே மாதிரி சி வந்து CH3 CH3 CH2 OH. அதே மாதிரி டி வந்துட்டு CH2 CH3 CH3 OH. அதே மாதிரி இ வந்து பென்சீன் CH2 CH3 OH CH3. F வந்து CH CH3 T triple bond CH. ஓகே, இப்போ நாங்கள் அவங்க கேட்ட ஏபிசிடி இஎஃப் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நாங்கள் ஜிஎம்எஸ்க்கு எழுதுவேன். ஓகே, ஜி எழுதிக்கோங்க. CH2 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 C double bond OH. H எழுதிக்கலாம். நாங்கள் கண்டுபிடிச்சது தான். C double bond OH. ஓகே, அடுத்து ஜி ஆனது ஐதான NaOH ஊடகத்தை தன்னொடுங்கல் அடைந்து உருவாகும் விரைவின் கட்டமைப்பை வரைக. நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க தானே, தன்னொடுங்கலுக்குரியது எப்படி எழுதுறேன். எப்படி வரும்? CH2 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 C double bond OH. இதுதான் ஜி. இவர் தன்னொடுங்கல் அடைஞ்சா எப்படி வரும்? CH2 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 COH H CH C double bond OH CH2 CH2 பென்சீன். இதுதான் தன்னொடுங்கல் வர கட்டமைப்பு. இது வந்துட்டு நான் எழுதுறதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட் வந்து சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு இந்த தன்னொடுங்கல் தாக்கல் எழுதுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லித்தாக்க என்ன செய்யுங்க சொன்னா, இதுல வந்துட்டு H+ தானே, இந்த H+ வந்துட்டு இந்த ஆக்சிஜனோட சேரணும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. OH அப்படின்னு சொல்லி வரும் தன்னொடுங்கல் அடைஞ்சா. சரிதானே? அடுத்தது மைனஸ் யாரோட சேரணும்னு சொன்னா, இந்த இந்த ஹைட்ரஜன் இப்படி இங்க வரும், இவரோட சேர்த்த மாதிரி. இப்ப இவரு தானே H+ கலட்ட போறோம், இவரு தானே அமில ஹைட்ரஜன். அப்ப இவர்ல தானே மைனஸ் வர போற, அப்ப இவரை நாங்க கண்டினியூஸா எழுதணும். இவரை பிரிச்சு எழுதுவோம். இப்ப இவரை பிரிச்சுன்னு சொன்னா, இப்ப இவர மைனஸ் ஈக்குதுன்னு சொன்னா ஒரு ஹைட்ரஜன் தான் நீக்கும், ஒரு ஹைட்ரஜன் போய்த்த ஒரு ஹைட்ரஜன் தான் நீக்கும். அப்ப இங்கால இந்த கூட்டம் வரணும், இங்கால இந்த C double bond OH சொல்ற கூட்டம் வரணும். இப்ப இதுல இந்த ஹைட்ரஜன் இங்க இதுதானே வந்து சேர போகுது, இதோட இந்த மைனஸ் தானே. அப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டம் மிக்குது, இங்கால இந்த கூட்டம் மிக்குது. அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகே அந்த மெத்தட செய்யுங்க. ஆனா இதுதான் இதுக்குரிய சேர்வை. இதுதான் F என்று சொல்லக்கூடிய சேர்வை. சரிதானே? இவருக்கு வந்துட்டு நாங்க HgSO4 H2SO4 போடுற சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்? ஒரு ஈனோல் என்று சொல்ற உறுதியற்ற விளைவு வந்து பெறப்படும். தியரியில படிச்சுப்பீங்க. ஓகே, அப்ப இங்க வந்துட்டு CH3, இங்க பென்சீன், அடுத்தது
OH டபுள் பாண்ட் CHH. இது வந்துட்டு ஈனோடு சொல்லுவோம், ஒரு உறுதியற்ற விளைவு. இது என்ன செய்யும் சொன்னா உடனடியாக கீட்டோனாக மாறும். CH3 CH C டபுள் பாண்ட் O CH CH CH. ஓகே, அப்ப இதுதான் வந்துட்டு இவங்க தந்திக்கிற விளைவு P. இந்த பீண்டு சர விளைவுக்கு நாங்க யாரை போட போறோம்? 2,4 DNP. 2,4 DNP போட்ட மெடிசன்னா எங்களுக்கு என்ன விளைவு வரும்? 2,4 DNP சொல்றது யாரு? NO2 இந்த ஒரு NO2 வரும், திரும்ப NH NH. இதான் 2,4 DNP. அப்ப இவரு இதுக்கு நாங்க போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வர விளைவு என்ன வாய்க்கும்? இந்த ஆக்சிஜனை எடுங்க. இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு இந்த 2 ஹைட்ரஜனையும் எடுங்க. நான் ஈஸி மெத்தட சரித்தரேன். இந்த 2 ஹைட்ரஜனையும் எடுத்து இந்த ஆக்சிஜனையும் எடுத்துட்டு இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில டபுள் பாண்ட் போட்டு இந்த சேர்வை சேர்த்து விட்டீங்கன்னா சரி. அப்ப என்னண்டு வரும் எங்களுக்கு சேர்வை? CH3 CH benzene CH3 double bond NH NO2 NO2. இதான் அவங்க கேட்ட கியூன்னு சொல்லக்கூடிய சேர்வை. இப்போ எங்கிட்ட கேட்டது விளைவு கியூவின் கட்டமைப்பு வரைங்கன்னா நீங்க இதை மட்டும் வரைஞ்சாலே போதும், உங்களுக்கு மார்க்ஸ் வரும். நான் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து விலங்குன்றதுக்காக தான் இதை கேட்டிருக்கிறேன். நான் நீங்க இந்த கியூவை மட்டும் வரைஞ்சாலே மார்க்ஸ் வரும். இந்த சேர்வை எதுன்னு மாதிரி பாருங்க. இப்ப நான் இந்த ஆக்சிஜன் இதுதாங்க செஞ்சுக்கிறேன், சரியா? இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் ரெண்டு நீரா போகும், சரிதானே? அப்ப இவங்க ரெண்டுக்கும் இடையில ஒரு பொண்ட் வந்திக்குது, சரிதானே? அப்ப இதை பாருங்க, இங்கால இந்த சேர்வை எழுதிக்கிறேன், இங்கால மீதி சேர்வை எழுதிக்கிறேன். அதான் எழுதிக்கிற விஷயம். இப்ப இங்கால பாருங்க, இந்த ஹைட்ரஜன் போனா இந்த பொண்டுக்கு டபுள் பொண்டுக்கு அங்கால இந்த ஹைட்ரஜன் போன சேர்வை நீக்குது, ஒரு நைட்ரஜன் நீக்குது, ஒரு நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன், திரும்பி இங்க அடிக்கிற கட்டமைப்பு. திரும்பி இதை பாருங்க, இங்கால இந்த டபுள் பொண்டு ஓ போனதுக்கு பிறகு கார்பன்ல இங்கால ஒரு CH3 ஒரு கூட்டம் ஒண்டிக்குது, இங்கால இந்த கூட்டம் நீக்குது. அதுதான் எழுதிக்கிறேன், இங்கால CH3 கூட்டம், இங்கால இந்த கூட்டம். இப்போ ஈஸியா நீங்க வந்துட்டு அந்த சேர்வைகளை எழுதுற டைம்ல பாருங்க என்ன ட்ரிக்ஸை நாங்க யூஸ் பண்ணதாமன்னு சரி. எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க பாடமாக்க தேவையில்லையே, வெறுங்க எடுத்தீங்கன்னா சரி. அப்ப நீர் வெளியேற போகுது, அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் வருது. அப்ப இப்படி ஒரு சேர்வை தான். இப்ப சேர்வை பெருசாக்கின்றதுக்காக இது எழுத கஷ்டம் சரி இல்லை. இருக்கிற ட்ரிக்ஸை வெறுங்க எடுத்துக்கொண்டா சரி, இந்த மாதிரி சேர்வைகள் எழுதுறதுக்கு ஈஸியாயிக்கும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து 4வது கேள்வி. ஈய நீராற்றலை மேற்கொண்டு உருவாகும் விளைவு. இப்ப ஈண்டு சிறதை நாங்க கண்டுபிடிச்ச ஈன்றது யாரு? CH2 CH3 OH CH3 இதானே இ. இவருக்கு நாங்க நீராற்றல் செஞ்சா என்ன செய்யும்? இந்த OH போகும், இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போகும், இது ரெண்டுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் வரும். இப்ப என்ன கட்டமைப்பு வரும் இருக்கு? CH டபுள் பாண்ட் CH3 CH3 சரி வரும். இது வந்துட்டு கேத்திரக்கான சகோதரத்தை காட்டுமா? இல்ல. ஏன்னு சொன்னா இப்ப ரெண்டுமே வந்துட்டு ஒரே கூட்டத்தை கொண்டீங்கன்னு சொன்னா, இரட்டை பிணைப்பிக்கிற கார்பன்ல அது 2 கார்பன்லையும் ஒரு கார்பனாச்சுமே என்ன ரெண்டு ஒரே மாதிரியான கூட்டங்களை கொண்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு கேத்திர கணிதத்தை காட்ட மாட்டாது. அப்ப இங்க வந்துட்டு கேத்திரக்கான சம்பந்தம் வெளிக்காட்டுகின்றதான்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்கணும். இதை அதாவது காட்டாது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? உமது விடைக்கான காரணத்தை தருக. என்ன காரணம்? இரட்டை பிணைப்புள்ள கார்பன் அணுல ஒரே மாதிரியான 2 கூட்டங்கள் உள்ளன. ஓகே, அப்ப என்ன ஆன்சர் எழுதணும்? இரட்டை பிணைப்புள்ள கார்பன் அணுவில்
ஒரே மாதிரியான இரண்டு கூட்டங்கள் உள்ளன. இரண்டு கூட்டங்கள் உள்ளதால் கேத்திரக்கான சமூகத்தை காட்டாது. 1 தொடக்கம் 5 வரையான தாக்கங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள தாக்கியும் சோதனை பொருளும் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தாக்கத்திற்குரிய வகைகளையும் கருநாட்ட கூட்டதா, மின்னாட்ட கூட்டல், கருநாட்ட பிரதியிட, மின்னாட்ட பிரதியிட, நீக்க தாக்கமா அப்படின்றதையும் அதே மாதிரி பிரதான விலை பொருளையும் உரிய பெட்டிகளில் எழுதுக. ஓகே, இப்ப எங்களுக்கு வந்துட்டு தாக்கி தந்திக்கிறாங்க, சோதனை பொருள் தந்திக்கிறாங்க. இது என்ன தாக்க வகை அப்படின்றதையும் இதுல பிரதான விலை என்னன்றதான் கேள்வி. ஓகே, இப்ப இதுக்கும் என்ன தாக்கம் நடக்கும்? இங்க வந்துட்டு என்ன நடக்கும்? இது வந்துட்டு I மைனஸ், இது வந்துட்டு CH2+ மாதிரி. அப்ப இது என்ன செய்யும்? Na பிளஸ் சி, இது மைனஸ் மாதிரி. அப்ப இந்த மைனஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த பிளஸ் நோக்கி போகும். அப்ப இதுதான் வந்துட்டு கருவை நாடி போகுது. பிளஸ் சொன்னா கருவனே, அப்ப கருவை நாடி போகுது. அப்ப கரு நாட்டல். அதே மாதிரி இந்த I மைனஸ் இல்லாம பெய்த்துட்டு அதுக்கு பதிலா இந்த கூட்டம் வந்துட்டு பிரதியிடப்படும். அப்ப கருநாட்ட பிரதியிடு, இப்படி பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு இந்த CH2+ தேடி போகுது. அப்ப கருவை தேடி போகுது. அப்ப கரு நாட்ட, அதே மாதிரி இது வந்துட்டு பிரதியிடப்படுது. ஆகவே கருநாட்ட பிரதியிடு, ஆகவே SN கருநாட்ட பிரதியிடு. அப்ப விளைவு என்னென்று வரும் எங்களுக்கு? CH2 C111CH. அதாவது இந்த கூட்டம் வந்துட்டு பிரதியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது வந்துட்டு கருவை தேடி போகுது. ஆகவே கரு நாட்ட பிரதியிட்டு தாக்கம். ஓகே, ரெண்டாவது தாக்கம் வந்துட்டு என்ன தாக்கம்? நீங்க திடீர் படிச்சிருப்பீங்க. கருநாட்ட கூட்டல் தாக்கம் AN. அதாவது பொதுவா கீட்டோன்கள் அந்த தாக்கம் தானே நடக்குது. இப்ப H+ம் CN- மாறி H+ பைத்து இந்த OH ஓட சேரும். அதே மாதிரி CN- வந்துட்டு இவரோட சேரும். இந்த இவர பிளஸ் சிக்கும் இவர மைனஸ் சிக்கும். அப்ப இந்த மைனஸ் யாரு தேடி வருவாரு? பிளஸ் தேடி வருவார். ஆகவே H+ வந்துட்டு O- ஓட சேர்ந்து OH ஆக மாறும். இங்க வந்துட்டு இவர் ஒரு பிளஸ் சி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? இந்த பிளஸ் வந்துட்டு மைனஸ் தேடி வரும். ஆகவே CN வந்துட்டு இவரோட ஜாயிண்டா, அந்த மாதிரி தானே. ஓகே, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கருநாட்டு நடக்கிறதால இதை நாங்க கருநாட்டு தாக்கம்னு சொல்லுவோம். திரும்ப இது வந்துட்டு சேருது தானே, அதால கூட்டல் தாக்கமாகவே கருநாட்ட கூட்டல் தாக்கம். அப்ப இதுல விளைவு என்னன்னு சரி வரும்? CH3 COH CH3 CN சரி வரும். ஓகே, அடுத்த மூணாவது வந்துட்டு அல்கோஹோலிக் ஏஹெச். எங்களுக்கு தெரிந்த அல்கோஹோலிக் ஏஹெச் போட்டா என்ன செய்யும்? HBr வந்துட்டு அகற்றப்படும். அப்ப இதுல இருக்கிற HBr அகற்றப்படும். ஆகவே HBr அகற்றப்பட்ட இது வந்துட்டு என்ன தாக்கம்? நீக்கல் தாக்கம். அப்ப இதுல விளைவு என்னன்னு சரி வரும்? HBr அகற்றி ஒரு அட்கீன் ஒன்று வரும். டபுள் பாண்ட் CH3. HBr அகற்றப்பட்டு இங்க ஒரு அட்கீன் வரும். இது என்ன தாக்கம்? ஒரு நீக்கல் தாக்கம். ஓகே, அடுத்த நாலாவது தாக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு என்ன தாக்கம்? கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் SN. அதாவது இங்க வந்துட்டு Na+ம் Cl- போகும். இது வந்துட்டு இங்க வந்துட்டு பிரதியிடப்படும். இது வந்துட்டு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம். ஆகவே இது எப்படி வரும்? இதுல விளைவு ஓகே, அடுத்தது வந்துட்டு பென்சின் வளையத்துக்குள்ள வந்துட்டு பிரதியீடு நடக்கும். என்ன இப்ப பிரதியீடு நடக்கிறது நான் படிச்சு இப்ப பென்சின் வளையத்துக்குள்ள பிரதியீடு நடக்கிற தாக்கம் இடத்திறன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். ஆகவே SE மின்னாட்ட பிரதியீட்டு தாக்கம். அதுல விளைவு என்னன்னு சரி வரும்? CN. இது வந்துட்டு ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் என்று சொல்றதால மெட்டாதானத்துல Cl வரும். ஓகே, அடுத்தது வந்துட்டு Br to CCl4 சேர்றது வந்துட்டு என்ன தாக்கம்? மின்னாட்ட கூட்டல் தாக்கம் AE. இடத்திறனாட்ட கூட்டம். அந்த டபுள் பாண்ட் உடைஞ்சி 2 Br சேரும். எங்களுக்கு விளைவு என்ன வரும்? இங்க ஒரு Br, இங்க ஒரு Br. ஓகே, அடுத்தது வந்துட்டு மேலே பி ஒன்று தாக்கம் 6க்கான பொறுமுறையை கீழே எழுதுக. தாக்கம் 6 என்று சொல்றது எது? இந்த அட்கீனுக்கும் Br to CCl4க்கும் இடையில நடக்கிற தாக்கம்.
அதுக்குரிய பொறிமுறை கேட்டிக்கிறாங்க. இந்த புரோமின் அது வந்துட்டு ஒரு முனைவாக்கமற்ற மூலக்கூறு. ஆனா அட்கினோட தாக்கமுறை சந்தர்ப்பத்துல வந்துட்டு முனைவாக்கம் அடையும். இந்த இடத்துல இவரை கவரதால் இவங்க வந்துட்டு டேட்டா பிளஸ் ஒன்று உருவாகும். இந்த பொண்டோட நீங்க போறதால் இங்க டேட்டா மைனஸ் ஒன்று உருவாகும். அதுக்கு பிறகு வர விளைவு என்ன விளைவு? ஒரு புரோமோனியம் அயன் ஒரு இடைநிலை விளைவு கொண்டு உருவாக்கப்படும். இதான் இடைநிலை விளைவு. இது வந்துட்டு புரோமோனியம் அயன் திரும்ப என்ன செய்யும்? இங்க விதிக்கப்பட்ட பிஆர் மைனஸ் தானே இவர் வந்துட்டு கருநாடியாக தொழிற்படுவார். கருநாடியாக தொழிற்பட்டு இந்த ஒரு கார்பனோட இணையும். அப்ப எங்களுக்கு என்ன வரும்? பிஆர் சொல்லி வரும். இதுதான் இதனுடைய பொறிமுறை. ஓகே, தேங்க்யூ.